பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் அல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வஅலாலிஹி வஸஹ்பி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, குர்ஆன் தஃப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். சூரத்துல் தலாக்குடைய தொடர்ச்சி பார்க்கலாம். போன வீடியோவில் முதலாவது வசனத்தை பார்த்தோம். இன்றைக்கி அதன் தொடர்ச்சி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். فإذا بلغن أجلهن فأمسكوهن بمعروف أو فارقوهن بمعروف وأشهدوا ذوي عدل منكم وأقيموا الشهادة لله ذلكم يوعظ به من كان يؤمن بالله واليوم الآخر ومن يتق الله يجعل له مخرجا. விழா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். ஆகவே அவர்கள் தங்கள் இத்தாவின் தவணையை நெருங்கினால் அப்பொழுது முறைப்படி மனைவியராக அவர்களை நிறுத்தி வைத்து கொள்ளுங்கள், அல்லது முறைப்படி அவர்களை பிரித்து விட்டு விடுங்கள். அன்றி உங்களில் நியாயமுடைய இருவரை சாட்சியாக வைத்து கொள்ளுங்கள். மேலும் சாட்சியத்தை அல்லாஹுக்காக நேர்மையாக நிலைப்படுத்துங்கள். அல்லாஹையும் இறுதி நாளையும் விசுவாசம் கொண்டிருப்போருக்கு இந்த நட்போதனை செய்யப்படுகிறது. தவிர எவர் அல்லாஹுக்கு அஞ்சுகிறாரோ அவருக்கு அவன் வெளியேறும் வழியை உண்டாக்குவான். அல்லாஹ் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களிடம் கருணையுடன் நடந்து கொள்ள கட்டளையிடுறார். மேலான அல்லாஹ் கூறுகிறான், இத்தாவில் இருக்கும் ஒரு பெண் அவளுடைய இத்தாவின் காலத்தில் முடிவை நெருங்கும் போது கணவன் அவளுடன் சமரசம் செய்து கொண்டு அவர்களின் திருமணத்தை ஒன்றாக வைத்திருக்க முடிவு செய்ய வேண்டும். பி மாரூஃப், நன்முறையில் அவர்களது இல்லற வாழ்வில் அவளிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். இல்லைனா அவளை திட்டாமல் சபிக்காமல் அவளை கண்டிக்காமல் நல்ல முறையில் அவளை விவாகரத்து செய்ய அவன் முடிவு செய்ய வேண்டும். மாறாக அவன் கருணையையும் நல்நடத்தையும் கடைபிடித்து அவளை நல்ல முறையில் விவாகரத்து செய்ய வேண்டும். திரும்பி ஏற்றுக்கொள்வதற்கு சாட்சிகளை வைத்துக்கொள்ள கட்டளையிடுது. அல்லாஹ் கூறுகிறான், வஷிது தௌ அதலிம் மின்கும், உங்களில் இருந்து 2 நீதியான நபர்களை சாட்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது அவளை திரும்ப அழைத்துக் கொள்வது உங்கள் முடிவாக இருந்தால் அப்போது சாட்சிகளை வைத்து கொள்ள வேண்டும். அபூதாவூத் மற்றும் இப்னு மாஜா ஆகியோர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க, தன் மனைவியை விவாகரத்து செய்து பின்னர் அவளை எப்போது விவாகரத்து செய்தான் மற்றும் எப்போது திரும்ப அழைத்து கொண்டான் என்பதற்கு சாட்சிகளை அறிவிக்காமல் அவளுடன் தாம்பத்திய உறவு கொண்ட ஒரு மனிதரை பற்றி இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடம் கேட்கப்பட்டது. இம்ரான் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, அவனுடைய விவாகரத்துக்கு அவளை திரும்ப அழைத்து கொண்டதும் சுன்னாவிற்கு முரணானது. அவளை விவாகரத்து செய்வதற்கும் திரும்ப அழைத்து கொள்வதற்கும் சாட்சிகளை வைத்துக்கொள், மேலும் உன் செயலை மீண்டும் செய்யாதே. இப்னு ஜுரைஸ் அவர்கள் இந்த ஆயத்தை பற்றி விளக்கமளித்ததாக கூறினார்கள். உங்களில் இருந்து 2 நீதியான நபர்களை சாட்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். மேலான அல்லாஹ் கூறியது போலவே சரியான காரணம் இருந்தால் தவிர 2 நீதியான சாட்சிகள் இல்லாமல் திருமணம் செய்யவும் விவாகரத்து செய்யவும் அல்லது விவாகரத்து செய்யப்பட்ட மனைவியை திரும்ப அழைத்து கொள்ளவும் அனுமதி இல்லை. தாலிக்கும் யுவலு பிஹி மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர். அல்லாஹையும் இறுதி நாளையும் நம்புவர்களுக்கு இது ஒரு உபதேசமாக வழங்கப்படும் என்பதன் பொருள், இது போன்ற சந்தர்ப்பங்களில் சாட்சிகளை வைத்து கொள்ளுமாறு, சாட்சியை நிலைநாட்டுமாறு உங்களுக்கு நாம் இட்ட நமது கட்டளை அல்லாஹையும் இறுதி நாளையும் நம்புவர்களால் செயல்படுத்தப்படுகிறது. மறுமையின் அல்லாஹின் தண்டனைக்கு பயப்படுபவர்களுக்கு பயனளிக்கும் வகையிலே இந்த சட்டம் அமைந்துள்ளது. தக்வா உடையவர்களுக்கு அல்லாஹ் உதவி அளித்து போதுமானவனாகி ஒவ்வொரு சிரமத்திலிருந்து ஒரு வழியை ஏற்படுத்துகிறார். அல்லாஹ் கூறுகிறான், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா வயர்ஜுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். மேலும் எவர் அல்லாஹுக்கு அஞ்சி தக்வாவோடு நடக்கிறாரோ அவருக்கு அவன் வெளியேற ஒரு வழியை உண்டாக்குவான். மேலும் அவன் ஒருபோதும் கற்பனை செய்ய முடியாத இடத்திலிருந்து அவனுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவான். அதாவது எவர் அல்லாஹ் கட்டளையிட்ட விஷயங்களில் அவனுக்கு அஞ்சி அவன் தடை செய்வதவற்றை தவிர்த்து நடக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் எல்லா சிரமங்களிலிருந்து ஒரு வழியை உண்டாக்கி அவர் ஒருபோதும் எதிர்பார்க்காத அல்லது நினைத்து பார்க்காத வழிகளிலிருந்து வாழ்வாதாரத்தை வழங்குவான். ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால் அமர்ந்து நபி அவர்களின் ஒட்டகத்தில் பயணம் செய்ததாகவும் அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரிடம் கூறியதாகவும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸு.
சிறுவனே, நான் உனக்கு சிறிது வார்த்தைகளை கற்றுத்தருகிறேன். அவற்றை நீ கற்றுக்கொள். அல்லாஹ்வை நினைவில் கொள், அவன் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வை நினைவில் கொள், அவன் உன் பக்கம் இருப்பான். நீ கேட்டால் அல்லாஹ்விடமே கேள், நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடமே தேடு. உனக்கு நன்மை செய்வதற்காக இந்த உம்மத்து முழுவதும் ஒன்று திரண்டாலும் அல்லாஹ் உனக்காக விதித்ததை தவிர வேறு எந்த நன்மையும் அவர்கள் உனக்கு செய்யவே முடியாது என்பதை அறிந்து கொள். அவர்கள் உனக்கு தீங்கு விளைவிப்பதாக ஒன்று திரண்டாலும் அல்லாஹ் உனக்கு எதிராக விதித்தை தவிர வேறு எந்த தீங்கையும் அவர்கள் உனக்கு செய்யவே முடியாது என்பதையும் அறிந்து கொள். எழுத்துக்கோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டன, ஏடுகள் சாய்ந்து விட்டன. இந்த ஹதீஸ் திருமதி அவர்கள் இந்த ஹதீஸை தொகுத்து ஹசன் சஹீஹ் என்ற கூறியுள்ளார்கள். அதுக்கடுத்து இன்னல்லாஹ பாலிஹு அம்ரிஹி, நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களுக்கும் ஒரு அளவை ஏற்படுத்தியுள்ளான். இது அவன் கூறுவதை போன்ற கது ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கதர், நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களுக்கும் ஒரு அளவை ஏற்படுத்தியுள்ளான். மாதவிடாய் நின்று மற்றும் மாதவிடாய் ஏற்படாத பெண்களின் இத்தா. உயர்ந்தவனான அல்லாஹ் மாதவிடாய் நின்ற பெண்ணின் இத்தாவை பற்றி தெளிவுபடுத்துகிறார். அதாவது முதுமையின் காரணமாக மாதவிடாய் நின்றுவிட்ட பெண் மாதவிடாய் ஏற்படும் பெண்களுக்குள்ள 3 மாதவிடாய் காலங்களுக்கு பதிலாக இவர்களது இத்தா 3 மாதங்கள் ஆகும். அல்லாஹ் இந்த சூரா அல் பக்ராவில் உள்ள வசனத்தை அடிப்படையாக கொண்டது. சூரத்துல் பக்ராவில் 228 அல்லாஹ் சொல்கிறான், மாதவிடாய் பருவத்தை அடையாத இளம் பெண்களுக்கு இதே நிலைதான். மாதவிடாய் நின்ற பெண்களைப் போலவே அவர்களது இத்தாவும் 3 மாதங்கள் ஆகும். இதுவே அவன் கூறுவதின் பொருளாகும். வல்லாயி ஐஷ்ன மினல் மஹ்லி மின் நிஷாயிக்கும் இன் இர்தபது ஃபைஸத்துஹுன்ன ஸலாஸத்து அஷ்ஹுரின் வல்லாயி லம் யஹில்ன வலூலாத்து அஹ்மாலி அஜ்லுஹுன்ன ஐயல்அன ஹமலுஹுன்ன வமன் யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. மேலும் உங்கள் பெண்களின் எவரும் மாதவிடாயின் நம்பிக்கையிலிருந்து அவர்களுடைய இத்தாவை கணக்கிடுவது பற்றி நீங்கள் சந்தேகப்பட்டால் அவர்களின் மாதவிடாயே ஏற்படாதவர்களுக்கு இத்தாவின் தவணை 3 மாதங்களாகும். தவிர கர்ப்பமுடையவர்கள் அவர்களுடைய இத்தாவின் தவணை அவர்கள் பிரசவிக்கும் வரையும் ஆகும். மேலும் எவர் அல்லாஹுக்கு அஞ்சுகிறாரோ அவருக்கு அவருடைய காரியத்தை அவன் எளிதாக்குவான். ذلك أمر الله أنزله إليكم ومن يتق الله يكفر عنه سيئاته ويعظم له أجرا. இதுவே அல்லாஹ்வின் கட்டளையாகும். இதை அவன் உங்களுக்கு இறக்கினான். எவர் அல்லாஹுக்கு அஞ்சிக் கொள்கிறாரோ அவரை அவருடைய பாவங்களை விட்டு நீக்கி அவருக்கு நற்கூலியும் மகத்தானதாக்குகிறான். மேலும் கர்ப்பிணிகளுக்கு அவர்களின் இத்தா அவர்களது தங்களது சுமையை குழந்தை பிரசவிக்கும் வரை ஆகும். அல்லாஹ் கூறுகிறான், கர்ப்பிணி பெண்ணின் இத்தா அவள் பிரசவிக்கும் போது முடிவடைகிறது. இது விவாகரத்து அல்லாது கணவனின் மரணம் ஆகிய 2 நிலைகளுக்கும் பொருந்தும். இமாம் அஹ்மது அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள். அல் மிஸ்வர் பின் மஹ்ரமா ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, சுபையா அல் அஸ்லமியா ரலியல்லாஹு அவங்க தமது கணவர் இறந்த சில நாட்களுக்கு பிறகு ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார்கள். பிரசவத்திற்கு பிந்தைய காலத்தை அவர்கள் முடித்த போது அவர்களுக்கு திருமண பேச்சு வந்தது. எனவே அவர்கள் திருமணத்திற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம் அனுமதி கேட்குறாங்க. மேலும் தூதர் அவர்கள் திருமணம் செய்ய அனுமதித்தார்கள். எனவே அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். அல் புகாரி அவங்க மேலும் முஸ்லீம், அபு தாவூத், நசாயில, இப்னு மாஜா ஆகியோர் இந்த அறிவிப்பை அறிவிச்சிருக்கிறாங்க. மேலும் எவர் அல்லாஹுக்கு அஞ்சி தக்வாவோடு நடக்கிறாரோ அவருக்கு அவனது காரியத்தை அல்லாஹ் எளிதாக்குவான். இதன் பொருள் அல்லாஹ் அவரது காரியங்களை அவருக்கு இலகுவாக்குவான். மேலும் விரைவில் நிவாரணத்தையும் விரைவான ஒரு வழியையும் ஏற்படுத்தான். தலிக அம்ருல்லாஹி அன்ஸலஹு இலைக்கும், இது அல்லாஹ்வின் கட்டளையாகும். அதை அவன் உங்களுக்கு இறக்கியுள்ளான். அதாவது இது அவனது கட்டளையும் ஆகும், சட்டமும் ஆகும். அதை அவன் தன் தூதர் அவர்கள் மூலமாக உங்களுக்கு இறக்கிறான். மேலும் எவர் அல்லாஹ்வுக்கு அஞ்சி தக்வாவோடு நடக்கிறாரோ அவரது பாவங்களை அவரை விட்டும் அல்லாஹ் நீக்கி விடுவான். மேலும் அவருக்கான கூலியை பெருக்குவான். இதன் பொருள் அவர் அஞ்சும் விஷயங்களிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். மேலும் அவர் செய்யும் சிறிய நன்மைகளாகவும் அவரது கூலியை அல்லாஹ் பன்மடங்கு ஆக்குவான். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.